கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று காலேப் மோசேயிடம் தான் வேவு பார்த்து வந்த கானானின் நிலைமையை விளக்கி விசுவாச வார்த்தையாக, நம்பிக்கையை கொடுக்கும் வார்த்தையாக சொல்லுகிறதைத்தான் நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது அவர்கள் கூக்குரலை கேட்டு தேவன் மோசே என்னும் தேவ மனிதனை எழுப்பி அவர்களை பார்வோனின் கையினின்று பலத்த கிரியைகளினால் அவர்களை எகிப்தை விட்டு கானானுக்கு வழிநடத்தி கொண்டு வருகிறார். கானான் தேசத்தை சுற்றி பார்க்க மனிதரை அனுப்பு என்று கர்த்தர் மோசேயிடம் சொல்லும் போது அதன்படி மோசே 12 பேரை தெரிந்தெடுத்து கானானை வேவு பார்க்க அனுப்புகிறார். அந்த 12 பேரும் தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே இருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அப்பட்டணம் நல்லதோ கெட்டதோ என்றும் கிட்டத்தட்ட 16 காரியங்களை சொல்லி அவைகளை பார்த்துவிட்டு வருமாறு மோசே அவர்களிடம் சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் போய் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பி வந்து அங்குள்ள கனிகளை, திராட்சை கொடியையும் மாதுளம்பழங்களையும் அத்தி பழங்களை சிலவற்றை காண்பித்து காலேப் சொல்லுகிறார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்றும், அங்குள்ள சூழ்நிலைகளை சொல்லிவிட்டு எளிதாக சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லுகிறார். மற்றவர்களோ, நாம் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள், மிகப்பெரிய ஆட்கள் என்று தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் நாம் இதை வாசிக்கிறோம். 2 பேர் சொன்ன விசுவாச வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கவில்லை. மற்றவர்கள் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டு சபையார் எல்லாரும் அன்று ராம் முழுவதும் அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக இந்த துர்ச்செய்தி கேட்டவுடன் இரவு முழுவதும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் இத்துர்ச்செய்தியை கேட்ட பின்பு. 3வதாக நாங்கள் செத்து போனால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். 4வது கர்த்தருக்கு விரோதமாகவே முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்று சொல்லி புலம்புகிறார்கள். 5வதாக எகிப்திற்கு திரும்பி போவதே உத்தமம் என்று சொல்லிவிட்டு 6வதாக சொல்லுகிறார்கள், தலைவனை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நல்ல செய்தியை கேட்கவும் அதை நம்பவும் ஆள் இல்லை. ஆனால் துர்ச்செய்தியை தீவிரமாக தீயாய் உடனே பரவி ஜனங்களுக்குள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை துரிதமாக ஏற்படுத்திவிட்டது. ஜனங்கள் காலேபையும் யோசுவாவையும் கல்லெறிய பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசத்திற்காக நிற்கும் போதும், அநேகரை விசுவாசத்தின் பாதையில் நடத்தும் போதும் இப்படிப்பட்ட நிலைமைதான் அநேகர் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றனர். ஆனால் அதை கண்டு யோசுவாவும் காலேப்பும் கலங்காமல் அவர்களை தேவன் அழித்துவிட முற்பட்ட போது அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று கர்த்தரை நோக்கி முறையிட்டதால் கர்த்தர் அந்த ஜனங்களை மன்னித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதியின் மூலம் நாமும் கூட மற்றவர்களின் விசுவாசத்திற்கும் பக்தி விருத்திக்கும் ஏதுவான தேவ வார்த்தைகளையே மற்றவர்களிடம் பேசுவோம். அவ்விசுவாச வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் மற்றவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 6 விதமான வார்த்தைகளால் சோர்ந்து போய் சொன்னார்களே, அதை போல மற்றவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் சொல்லாதபடி ஞானமாய் கவனமாய் வார்த்தைகளை கையாண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.